ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வ பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 87வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான பலன் என்னன்னு பார்க்கலாம். பாம்பு பயம் நீங்குவதற்காக, பாம்பு சர்ப்பம் இதனுடைய பயம் நீங்குவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்திவர்த்தி கொள்ள வேண்டும். இந்த பாம்பு நிறைய பேரோட வாழ்க்கையில் சொப்னத்தில் வரும். சொப்னத்தில் சில பேரை அப்படி கொத்துறா மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்கிட்ட அப்படியே சும்மா ஸ்டாண்ட் ஸ்டில்ல அப்படி படத்தை விரித்து மேலே காட்டிட்டு இப்படி இருந்துட்டு போயிட்டே இருக்கும். சில பேர் பயந்து இருந்துடுவா. இதெல்லாம் நடக்கும். சொப்னத்தில் இருக்கிறதான ஒரு ரகசியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறார்கள். இதுக்கு சுகத்துக்கு காரணம் புண்ணியம், துக்கத்துக்கு காரணம் பாவம். நிறைய பேருக்கு இறைவன் அவர்களுடைய செஞ்சதான கர்மாவினுடைய பலனை சொப்னத்தில் கொடுத்து விடுவார். அதுதான் நல்ல சொப்னம். பெரிய மாளிகையில் பெரிய பந்தாவா ராஜாவை போல பல வசதிகளோட சுக சௌக்கியமாக பட்டு மெத்தையில் படுத்துட்டு உருண்டு கிழிந்து இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு செல்வாக்கோட ஒரு பெரிய வாழ்க்கையை சுகபோகங்களோட சமிருத்தியாக அனுபவிப்பார்கள். ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையில் இறைவன் இவர்கள் செஞ்சதான சத்கர்மாவினுடைய பலனை சொப்னத்திலே கொடுத்து விட்டார். நடைமுறையில் சரியான வாழ்க்கையில் கொடுக்கலை. காரணம் என்னன்னா, சத்கர்மா செய்கிற நேரத்திலையும் நான் என்னுடையது அப்படிங்கிறதாகவும் பேரு புகழுக்காகவும் இந்த பப்ளிசிட்டிக்காக மீடியாவெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் போட்டு வரத்துக்காக பண்ணுறவாளோட சுகங்கள் எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறது புண்ணிய கர்மா தான். ஆனால் அதில் அகந்தை இருக்குது, அகங்காரம் இருக்குது, செல்ஃபிஷ் இருக்குது, திருட்டு பணம் இருக்கும், கர்மசுத்தி இல்லாததான செல்வமாக இருக்கும். அப்போ அதனுடைய பலனை யார் எப்படி செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு உலகத்தில். அப்போ அவங்களுடைய அந்த சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டிய யோகத்தை சொப்னத்தில் கொடுத்துடுவார். அதுவும் சரீரத்துக்கு தான் கொடுக்குறார். சொப்னத்தில் யார் ஆக்டிவ் அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம் ஆக்டிவாக இருக்கும். ஜாகிரதாவஸ்தையில் ஸ்தூல சரீரம் ஆக்டிவாக இருக்கும். அப்போ எப்படி ஆனாலும் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் அப்படிங்கிறதான 3 உடம்புல ஏதோ ஒரு உடம்பு வழியாக அனுபவிக்கணும். அதனுடைய புண்ணியம், சில பேருடைய புண்ணியம் இறைவன் அந்த புண்ணிய பலனை சொப்னத்தில் கொடுத்து அழித்து விடுவார். ஏன்னா இது அவ்வளோ பெரிய போக்கிரியாக இருப்பான் ஒரு வேளை. இனி ஒன்று, பரமபக்தன் ஏழையாக இருப்பான், சத்புத்தி இருக்கக்கூடியவன், இறைவனுக்கு நல்ல தொண்டு செய்யக்கூடியவன், இறைவனுடைய அடியார்களை பார்த்தா ரொம்ப பக்தி பூண்டு அவங்களுக்காக சேவை செய்யக்கூடியவர், தன்னிடம் இருக்கிறதுல இருந்து கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து இப்படில இருக்கிறவங்க இருப்பா. இவருக்கு இந்த ஜென்மாவில் பலவிதமான சுகபோகங்களை அனுபவிக்கிற யோகமும் கிடையாது. இவனுக்கு அடுத்த ஜென்மாவில் தான் இந்த ஜென்மாவில் பண்ணுறதான சுகபோகங்களுடைய பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு அலோடு. பகவானுக்கு எல்லாரோட ஜாதகம் தெரியுமே. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த ஜென்மாவில் வரப்போகிறதான துக்கங்களையும் பிரச்சனைகளையும் பாப பயங்களையும் எல்லாத்தையுமே இந்த ஜென்மாவில் சொப்னத்தில் கொடுத்துடுவார். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய பாவம் எல்லாம் இந்த சொப்னம் வழி பார்த்து பயந்து அதில் மைனஸாக போயிடும். அப்புறமா இந்த ஜென்மா ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழ வைப்பார். இப்படி சொப்னத்திலையும் இறைவன் பக்த ஜனங்களுடைய பாப புண்ணியத்தை கையாளுகிறார். நிறைய தீய குணங்கள் படைத்ததான சொப்னங்கள் வர நேரத்தில் எல்லாரும் பயந்து ஓடிடுவார். ஆனால் சொப்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப பயப்படக்கூடியது ஆபத்தான ஒரு சொப்னம் எல்லாம் வந்தால் அது நல்லது. அதே நேரம் ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கிறதான வந்தால் அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி இருக்குது. எப்படியோ
பொதுவாக ஜனங்க வந்து சொப்னாவஸ்தையிலையும் பயப்படக்கூடியது, அதே நேரத்தில் ஜாகிரதாவஸ்தையிலையும் பயப்படக்கூடியதான ஒரு அனிமல் எதுன்னு பார்க்க போனோம்னா அது வந்து உரகம். இதுதான் பாம்பு. பாம்பு எல்லாருக்குமே பயந்தார். ஞானிகள் ஒருவர்கள் மட்டும்தான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். அவங்க வந்து எல்லா பயத்திலிருந்தும் மேலே இருக்கக்கூடியவர். அதுதான் பரமேஸ்வரன் வந்து கழுத்தில் வந்து கையில் தலையில் பாம்புகளை வைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்னா அவரை விஷம் தீண்டாது. ஒன்று அவருக்கு பயம் இல்லை என்றதான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. மகாவிஷ்ணு பகவான் ஆதிசேஷன் 1000 தலை இருக்கக்கூடியதான ஆதிசேஷனுடைய பட்டு மெத்தையில் படுத்துருக்கார் அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருக்கும். அந்த ஆதிசேஷனுடைய மூச்சு காற்று வந்து கொஞ்சம் பட்டா போயிடும், எல்லாம் நின்று எரிஞ்சு போயிடும். அப்படியே மரங்கள்லாம் பச்சை மரம் எரிஞ்சு போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பாய்சன், நஞ்சு. ஆனால் அதிலே இதெல்லாம் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அந்த அனந்தனுடைய சேவையில் மதிமயங்கி அப்படி படுத்துட்டு யோகத்தையில் படுத்து உட்காந்துருக்கார் மகாவிஷ்ணு. என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய யோகிகள்லாம் கூட பாம்பை சர்வசாதாரணமாக கையாளுவார்கள். எது சொல்லி வருது அப்படின்னா, பயத்தை போக்குவதற்கு. யாருக்கு பயம் இருக்காது அப்படின்னா, பக்தி யாருக்கு, சிறந்த பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு பயம் இருக்காது. ஆகவே பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் இந்த பாம்பு பயம் நீங்குவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து அனைவரும் புண்ணியவர்களாக வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறார். சங்கல்பம் சர்ப்பபய நிவர்த்தியர்த்தம் சப்த அசீதி ஸ்தோத்திரம் ஜெபேது. ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய எந்த அங்கங்களை வர்ணனை செய்கிறார்? திரும்பவும் பராசக்தியினுடைய சரணாமிர்தங்களைத்தான் வர்ணனை செய்கிறார், பாதவங்கங்களைத்தான் வர்ணனை செய்கிறார். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை, காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 16 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடையும் பட்சம் பாம்புகளால் ஏற்படும் பயம் நீங்கும். ஏவல் சூன்யம் செய்யக்கூடியதான சக்தி அவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஏவல் சூன்யத்திலையும் பாய்சன் வேலை தான் நடக்கும். நம்மளுடைய உடம்பு வந்து ஃபுல் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு கெமிக்கல் தான். நம்ம உடம்பு எல்லாமே கெமிக்கல். அதே மாதிரி பில்லி சூன்யத்தில் உபயோகப்படுத்துகிறதான பொருள்களும் கெமிக்கல். அப்போ அந்த ஒரு கெமிக்கலை வச்சு இன்னொரு கெமிக்கலை வந்து அழிக்கிறது. அதுபோல ரசதந்திரம்னு பேர் இருக்கு. இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து அடுத்தவங்களுடைய வாழ்வை கெட்டு போகிறதுக்காகவும் அவர்களுக்கு மரணம் ஏற்படுறதுக்காகவும் இப்படியெல்லாம் பலவிதமான துஷ்ட கர்மாக்களில் ஈடுபட்டு செயல் புரியக்கூடியதான சில ஜனங்கள் இருக்கா. சில பேருக்கு வந்து பயபக்தி சக்தியினால தபசக்தியினாலையும் இந்த வாக்சாமர்த்தியம் வந்துடும். சில பேர் சாபத்தினால தனக்கு கெடுதி செய்ய புறப்பட்டதான ஒருவரை வந்து இந்த மாதிரி சர்ப்பத்வம்சம் அல்லது சர்ப்பத்வம்சம் ஏற்பட்டால் அவனுக்கு என்ன ஆகுமோ வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதான சக்தி இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சித்தி பிரயோகங்கள். நம்ம வந்து இது 2 பல சுத்தி கொடுத்துருக்கு. ஒன்று வந்து சர்ப்ப பயத்தில் நீங்கிறதுக்கு, இன்னொன்று வந்து சர்ப்பம் போன்றதான நஞ்சு இருக்கக்கூடியதான உருகங்களை உபயோகப்படுத்தியும் பில்லி சூன்யம் செஞ்சும் வயிற்று பழப்பு நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்லோகம் சித்திமயமாகிறது. ஆனால் எப்போவுமே ஒன்றுண்டு, ஒரு சத்குருவனுடைய முகாந்திரமாக நாம் ஒரு வித்தியை கற்றோமானால் அந்த சத்குரு ஒரு நாளைக்கும் இது உபதேசம் செய்ய மாட்டார். அடுத்தவங்களுடைய கெடுதலுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாதுன்னு. எனக்கு வந்து ஜோதிஷாஸ்திரம் சிறு வயசுலேருந்தே வசமானது. ஒரு ஜென்ம சித்தன். 8 வயசுல 9 வயசுலாம் கூட நான் ஜோதிஷம் சொல்லுவேன். இருந்தால் கூட ஒரு குருவுக்கிட்ட கீழே உட்காந்து நான் கற்றுக்கலே அப்படிங்கிறதான ஒரு வருத்தம் இருந்தது. அப்போ நான் பாம்பேயில் இருக்கிற காலத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஜோதிஷாஸ்திரம் கிளாஸ் எடுக்க போகிறா, இன்ட்ரெஸ்ட் இருக்கவெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸுக்கு. பிகாஸ் அஃபிஷியலி நான் ஒருத்தர்கிட்ட படிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறதுக்காக. சித்தி கிடைச்சது வர விஷயம் இருந்தால் கூட பிரமாணம்னு வந்த நேரத்தில் பிரமாணத்தை சொல்லணும், கொடுக்கணும், அப்போ தான் அது மதிக்கப்படும். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு வாத்தியார்கிட்ட போய் கற்றுண்டு அப்போது நிறைய ரகசியங்கள் சொல்லி கொடுக்குறார். என்னெல்லாமும் பண்ண முடியும் உலகத்தில், அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆனால் ஒரு சத்தியம் வாங்குவார், இந்த பிரயோகங்கள் எதுவுமே நீ துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாய்ன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த வித்தியை. நாங்கள்லாம் வந்து அந்த சத்தியம் பண்ணி கொடுத்து இந்த வித்தியை கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் ஆல்மோஸ்ட். இதில் ஜோதிஷம் ஏற்கனவே தெரிஞ்சவாளும் வந்திருந்தா, ரொம்ப பிகினர்ஸும் வந்திருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கிளாஸ். எவ்ரி சண்டே ஆஃப்டர்நூன் சயானில் நடக்கும் ஸ்கூலில். அப்படி நான் எது சொல்லி வரேன் அப்படின்னா, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாதுன்னு நல்ல குரு முகமாந்திரமாக நாம் வந்து வித்தியை கற்றுண்டோமானா அவர் வந்து ப்ராமிஸ் வாங்குவார். நாம் ப்ராமிஸை கொடுக்க போனோம், ப்ராமிஸை வந்து கட்டி காப்பாற்றவும் செய்ய வேண்டும்.
இது நியமம். அதனால இங்க ரெண்டும் கொடுத்திருக்கார். ஒன்று வில்லிசூன்யம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளதான ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தையும் இந்த ஸ்லோகமே தான் சித்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த வில்லிசூன்யம் அது மாதிரி பாம்பினுடைய பயம் இதையெல்லாம் போக்கக்கூடியதான சித்தியும் இதே ஸ்லோகம் வழியாகத்தான் கிடைக்கிறது. இது எந்த மார்க்கமான எப்படி வேணுங்கிற நாம் திருவண்டிக்க வேணும். மனசா வாச்சா கர்மனா அடுத்தவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாதுன்னு எவனொருவன் அவன் ஜென்மாவை கழிக்கிறானோ பரலோகம் இல்லை, அது நரகத்தில் கூட அவனுக்கு ஸ்தானம் கிடைக்காது. அப்படி பிசாசு சுரூபமாக இப்படி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ பெரிய கொடூரமான பாவம் அது. இருந்தாலும் பகவத் பாதர் முன்னாடி சொல்லி வச்சிருக்கு. இறைவன் உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கர்மாவை கொடுக்கிறார். அவங்களுடைய தர்ம கர்மா அது. நாய்க்கு குலைக்கிறதும் காக்கிறதும் அதனுடைய தர்மம். பாம்புக்கு பொட்டுன்னு ஒன்று போட்டு கடிக்கிறது, அவமிருத்தியை உண்டாக்கி வைக்கிறது, இது அதனுடைய தர்மம். அது பயத்தினால பண்ணுறதா இல்லை அது விதியினுடைய டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவா இறைவனுக்கு தான் தெரியும். அதுபோலவே இந்த பில்லி சூன்யம் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளதான சித்தி கொடுப்பதும் இதே இறைவன் சக்தி தான். இறைவன் எதற்காக இந்த மாதிரி பாவிகளையும் புண்ணியவர்களையும் இரண்டு பேரையுமே சேர்த்து வளர்த்தி வருகிறார் அப்படிங்கிறதான ரகசியத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது நமக்கு சில சத்தியங்கள் லாஜிக்கலி புரியும். என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடியதான பாப புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் இறைவன் டைரக்டாக இன்வால்வ் பண்ணுங்கிறதான அவசியம் இல்லை. இறைவனுக்கு ரொம்ப பிஸி பர்சன் இல்லவா? அந்த இறைவனுக்கு எல்லாத்துலேயுமே தலை போட்டுக்கிறதுன்னு அவசியம் கிடையாது. சில பாவ புண்ணியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நம்மளை சுற்றியே இருக்கு, நம்ம கூடயே இருக்கு. ஆகவே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதான ஜீவராசிகளை காலமே உபயோகப்படுத்தி கொள்ளுகிறது. இப்போ பாம்பு கடிச்சு இறந்து போகிறது அப்படின்னா அது ஒரு அகால மிருத்யு, காலமாகாமல் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதாக மிருத்யு. எதுக்கு அப்படி ஒரு அகால மிருத்யு ஏற்பட்டது அப்படின்னா, இந்த ஜீவாத்மா பிசாஜாகவோ பூதப்பிரேதமாகவோ அலையறதுக்கு அதனுடைய தலையில் எழுதியிருக்கு. ஏன்னா பூர்வ ஜென்மாக்களில் அப்பேற்பட்டதான பாவங்கள் ஏதாவது எல்லாம் செஞ்சிருக்கு. அந்த பாவத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இப்போ இந்த ஜென்மாவில் யாரெல்லாம் தரித்திரவாசிகளாகவும் நோயினால் தவிக்கக்கூடியவர்களாகவும் எல்லாம் இருக்காளோ எல்லாம் பூர்வ ஜென்மாக்களில் செஞ்சதான பாவத்தினுடைய பிரதிவிதி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனுடைய விதி தான் நடந்துட்டுருக்கு. இப்போது அதுக்கு சப்போர்ட்டிவான பல சிஸ்டங்கள் உண்டு. அது பட்சி மிருகாதிகளில் இருந்து நம்மளுடைய கூட பிறப்புகளில் இருந்து நமக்கு சேர்ந்தது, நாம் போய் சேர்ந்துன்றது எல்லாம் யார் வழியாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நீதியே இந்த பிரகிருதியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் துஷ்ட மிருகங்களில் ஒன்று தான் பாம்பு. நல்ல மிருகங்களுடைய லிஸ்ட்டில் வர்றதும் அல்ல அது பாம்பு. ஆகவே இவர்களுடைய பயத்தினால இவங்க பயப்படுத்தும்படியான சூழ்நிலைனால எல்லாம் நமக்கு என்ன ஆகுது, பாவசக்தி போய்கொண்டே இருக்கு. அப்போ நமக்கு நாம் செஞ்சதான பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் போஸ்ட் டெத்து அந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறதான அந்த செலிஸ்டியல் உலகங்களில் நடக்கிறதான பாப புண்ணிய பலம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பூலோகத்திலேயே பாதி கிளாரிஃபிகேஷன்ஸும் இல்லைன்னா அதுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டும் இங்கேயே கொடுத்து விடுவார்கள். ஒரு நியமம் கூட சொல்கிறது தர்மசாஸ்திரத்தில், இந்த பூலோகத்தில் பாவம் செஞ்சு இங்கேயே அனுபவிச்சார்களானா மேலுலகத்தில் அவர்களுக்கு நல்வாழ்வு வரும், அவர்களுக்கு துக்கம் அனுபவிக்க வேண்டியதாக சூழ்நிலை ஏற்படாது. ஏன்னா காரணம் இங்கேயே அதனுடைய பாவத்தினுடைய அந்த பனிஷ்மெண்ட் இங்கேயே அனுபவிச்சுடுறான். சில பேர் இந்த பாவத்தை பண்ணிட்டு ஊரை ஏமாற்றி போயிடுவார். ஜட்ஜோட கையிலையும் படமாட்டான், போலீஸோட கையிலையும் படமாட்டான், இந்த குற்றவாளியோடைய இல்லை இந்த தாக்குப்பட்டதான ஆளுகளுடைய கண் முன்னாடியும் படமாட்டான். எப்படியோ சமாளித்து ஓட்டிடுவார். அவனெல்லாம் தான் என்ன இங்கே பனிஷ்மெண்ட் வாங்கிக்கலை. அப்போ அப்பேற்பட்டதான ஜீவாத்மாக்களுக்கு தான் டபுள் ட்ரிபிளாக முதலும் வட்டியமாக சேர்த்து பரலோகங்களில் நரகங்களை அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். முக்கியமான நரகம் என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு சரீரம் இல்லைனாலே நரகாவஸ்தை தான். ஏன்னா எல்லாம் ஆசைப்படக்கூடியதான சக்தியும் அதுக்கு இருக்கு. ஆனால் எந்த ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான உடம்பு இருக்காது. இது விட ஒரு பெரிய சித்திரவதை உண்டா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு உபன்யாசத்தை சொல்லியிருக்கேனே, நிறைய நிலம் இருக்கு ஒருவருக்கு, ஒரு பெரிய செல்வந்தர், லட்சக்கணக்கான கிலோகிராம்ஸ் ஆஃப் நெல் அரிசி
கோதும்பை வந்து அவங்களுடைய யார்ட்லேருந்து வந்து கொட்டு கொட்டுறான். பேங்கில் வந்து 24 டிஜிட்டுக்கு கம்மியாக பேலன்ஸ் கிடையாது, அவ்வளோ இருக்குது. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாத சில உதர வியாதிகள் இருக்கும், ஒன்றும் சாப்பிட முடியாது. இது எப்படி இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆனராகலாம் இருக்கார், ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையாது, அது நரகம் தானே. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறதுக்கும் இந்த பிரகிருதி வந்து இங்கேயே பாதி ஆளுகளை வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் வேற ஒரு சாஸ்திரத்தில் சொல்றது அப்படின்னா, இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் அனுபவிக்கிறது இதே பூலோகத்தில் தான், சொர்க்கம் நரகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கு. நாமளும் அதை ஒத்துக்கிறோம். ஆன்மீகத்தை சரியாக கற்றுனவங்களுக்கு தெரியும் அது. தட் இஸ் ட்ரூ. பாவ புண்ணியம் எல்லாம் மேக்சிமம் அனுபவிக்கிறது இந்த உலகத்திலே தான். இங்கே பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது. அதனால்தான் கண்ணுக்கு காணாத நரகத்தில் வந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டு வறக்கிறது, அப்புறமா கும்பி பாகத்தில் இருட்டு அறையில் வந்து நடக்க வைக்கிறது, கீழே பலவிதமான ஜந்துக்கள் இருக்கும், அவங்களுடைய தம்சம் அனுபவிச்சுண்டு அவங்களுடைய தம்சம் அனுபவிச்சுண்டு இப்படிலாம் அவஸ்தப்பட்டெல்லாம் வாழ வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கல்லவா. எல்லாம் சூக்ஷ்ம ஸ்வரூபமானது, ஸ்தூல ஸ்வரூபமானது இல்லை இந்த பூலோகத்தில். அப்போது இங்கே அனுபவிக்கிறதான பாவம் இங்கே போயிடுது அப்படின்னா அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சி, சப்போஸ் கோர்ட்டில் ஜட்ஜு விதிச்சுட்டார், அந்த விதியை நாம் வந்து அப்படியே அண்டர்கோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான பாவ செயலும் இதனுடைய அக்கௌண்ட் இல்லை, கிளீன். அப்போ மரணானந்தரம் அதுக்கு வந்து சொர்க்க போகாதிகள் அனுபவிக்கக்கூடியதான யோகம் ஏற்படும். அது இல்லைன்னா இங்கே தப்பிச்சு போனதுனால பரலோகத்தில் இதுக்கு 1க்கு 4 பனிஷ்மெண்டாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுதான். அப்போ இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பாய்சனஸ் அனிமல்ஸு நமக்கு மரணம் ஏற்படக்கூடியதான ஒவ்வொரு சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த பிரகிருதியே தான். காரணம் என்னன்னா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இங்கே தத்து முடிக்கிறதுக்காக. இதுதான். இப்போ சின்ன 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 பெட்டி இஷ்யூஸ் அப்படின்னா சாதாரண நம்ம சப்ஜெயிலையா இல்லை ஒரு ரிமாண்டில் வச்சுருப்பா இல்லையா. பெரிய குற்றவாளி அப்படின்னா அவனை சென்ட்ரல் பிரசனுக்கு அனுப்பிச்சு அவனுக்கு பெரிய செக்யூரிட்டியெல்லாம் கொடுத்து வச்சுப்பா. அது மாதிரி பாவ செயல்கள் மோஸ்ட் ஆஃப் த ஒன்ஸும் இந்த பூமியிலேயே, ஏன்னா பூமியில் இருக்கிறத ஒரு தடவை பாவம் பண்ணாலும் அந்த பாவத்துக்கு பிராயஸ்தம் பண்ணா போதும் அது நல்லிஃபை ஆகிடும். பை மிஸ்டேக் கங்கையில் போய் விழுந்துட்டான் வச்சுக்கோங்க, வழுக்கி விழுந்துட்டான் வச்சுக்கோங்க, கங்கா ஜலத்தில் குளிக்கிறவங்க எண்ணத்தில் இறங்கலை, ஆனால் அது பக்கத்தால் போகிறத வழுக்கி விழுந்துட்டார். அப்படி விழுந்தால் கூட அவனுக்கு கங்கா ஸ்நான புண்ணியம் உண்டு. அப்போ அவன் பாவம் போகிறதுக்குள்ளதான வாய்ப்பு உண்டு. இப்படி பலவிதமான ஆப்ஷன்ஸு இறைவன் இந்த பூலோகத்திலேயே கொடுத்து வச்சிருக்கார். இதெல்லாம் உட்கார்ந்து நிறைய தவசு பண்ணா தான் இந்த ஞானம் எல்லாம் வரும். அப்போது அதனால தான் சில சாஸ்திரங்களில் இந்த மாதிரி சொல்கிறது, சில சாஸ்திரங்கள் அந்த மாதிரி சொல்கிறது, ரெண்டும் கரெக்டு தான். அது எப்படி கரெக்டுங்கிறது யோசிச்சு பார்த்தா தான் அது தெரியும். ஆகவே இந்த ஸ்தோத்திர ஜபத்தினால பாம்பென்றால் காலம் என்றதான ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ காலத்துக்கிட்டேருந்து வரக்கூடியதான பயம், வயசாக போகிறதே என்னை யார் பார்த்துப்பாளோ, எனக்கு என்ன இருமோ, நான் எப்படி இருப்பேனோ, அது ஒரு பயம். சிறு வயசில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், எனக்கு செக்யூரிட்டி இல்லை, எனக்கு சகோதரன் இல்லை, அப்பா இல்லையா, அப்போ என்னை யார் எந்த ஆம்பளை வேணா வந்து என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு பயம். இப்படி எல்லா விதத்திலையும் காலம் என்கிறது வந்து நமக்கு பயத்தையும் நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டையும் கெடுக்கக்கூடியதான ஒரு சக்தி இந்த காலத்துக்கே இருக்குது. காலமே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஜட்ஜு. அதான் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு சினிமா கூட வந்திருக்கு போட்டு. ஸோ இந்த காலத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதனால தான் காலத்தை வென்றவன் என்பதனால தான் சர்ப்பாபூஷணமாக இருக்கார் பரமேஸ்வரன். சர்ப்பத்தை வந்து சுற்றி ஒரு பூஷணமாக போட்டிருக்கார் அப்படின்னா காலத்தை வென்றவர். ஸோ பாம்புக்கு காலம் என்றதான ஒரு அர்த்தம் உண்டு. அதனால காலாகாலமாக வரக்கூடியதான தோஷங்களை போக்குவதற்காகவும் அதிலிருந்து வரக்கூடியதான பயத்தை போக்குவதற்காகவும் இந்த ஸ்தோத்திரம் பக்த ஜனங்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணித்தான் பகவத் பாதர் பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை உருவாக்கி அம்பாளுக்கே சமர்ப்பணம் செய்தார். அதை நாமளும் கற்றுப்போம். நிவேத்தியம் பால் பாயசம், பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் இதையெல்லாம் அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்யலாம். விசித்திரமான சக்கரம், திரிகோண சக்கரம், கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். திரிகோண சக்கரத்தில் நடுவில் மேலே ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம், அதுக்கு கீழே சர்ப்பா அப்படின்னு 2 தடவை எழுதணும். அதுக்கு கீழே மம்
அப்படிங்கிறதான மகாரத்துடைய மம் அப்படிங்கிறதான ஒரு பீஜாட்சர மந்திரத்தை இதுதான். இப்படி ஹ்ரீம் சர்ப்ப சர்ப்ப மம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அதுக்குள்ளே எழுதி திருவிளக்கேற்றி வைத்து தியான யோகாதிகளை பண்ணி ஆவாகனம் பண்ணி அம்பாள் பஞ்சோபச்சார பூஜை செஞ்சு இந்த நிவேத்தியங்களை எல்லாம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஜப பாராயணம் பண்ணி சித்திவர்த்தி கொள்ள வேண்டும். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாசைக சதுரௌ நிஷாயாம் நித்ராணாம் நிஷி சரமபாகே ச விசதௌ வரம் லக்ஷ்மீபாத்திரம் ஸ்ரிய மதிஸ்ருஜந்தௌ சமயினாம் சரோஜம் த்வத்பாதௌ ஜனனி ஜயதஹ சித்ரமிக கிம். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரிநிவாசைகசதுரௌ நிஷாயாம் நித்ராணாம் நிஷிச்சரமபாகே ச விசதௌ வரம் லக்ஷ்மீபாத்திரம் ஸ்ரியமதிசுஜந்தௌ சமயினாம் சரோஜம் த்வத்பாதௌ ஜனனி ஜயதச்சித்ரமிக கிம். பகவத்பாதர் அம்பாளுடைய திருவடிகளை உற்று பார்த்து அதில் நமஸ்காரம் பண்ணி அம்பாளுடைய பாதாதி கேசம் கேசாதி பாதத்தை பார்த்து அந்த பாதத்தை பற்றி எவ்வளவு வர்ணனை பண்ணினாலும் அவருக்கு பரிபூர்ணமான திருப்தி ஏற்படாத அளவுக்கு அம்பாள் அனுகிரகம் வாரி விதறா பகவத்பாதருடைய புத்தி வழியாக. பகவத்பாதர் அம்பாளுடைய பாத பங்கஜங்களை எதையோடையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். இப்போ இருந்தும் நன்றாக செந்தாமரை புஷ்பத்தை போன்றதான அம்பாளினுடைய பாதத்தை தன் கண்ணால் பார்த்து அதிசயப்படுகிறார். ஒரு அதிசயோக்தமான ஒரு கேள்விக்குறியை அல்லது அவருடைய ஒரு நிகமனத்தை அவருடைய கன்க்ளூஷனை அம்பாளிடம் எடுத்து சொல்லுகிறார். அம்மா, ஜெகன்மாதாவான பரமேஸ்வரி, உன்னுடைய பாதங்கள் செந்தாமரை பூக்களை ஜெயித்து விட்டன. அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. என்ன அதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த செந்தாமரை பூ ஹிம சமூகத்தினால, அதாவது பனி விடுற காலத்தில் அல்லது பனி சாதாரணமாக எல்லா இரவு நேரத்துலையும் கொஞ்சம் பனி இருக்கத்தான் செய்யும். பனி காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். இந்த பனியினுடைய சமூகத்தினால அதுக்கு நாசம் ஏற்படுகிறது, அதனுடைய பிரபை குன்றி விடுகிறது அல்லது அது மரணம் அடைந்து விடுகிறது. அதை தவிர்த்து இரவு நேரம் ஆகிவிட்டால் அது சுருங்கின்னு விடுறது. இவ்வளவுக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதான பொத்தாமரைகள். இந்த தாமரை உன்னுடைய பாதங்களுக்கு சமமாக நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் எப்போதுமே உன்னுடைய பாதங்களுக்கு இத மாதிரி எந்த விதமான ஒரு முஷிப்பும் ஏற்படுறதில்லை. அது எப்பவும் செழிப்பாகவே இருக்கிறது. அதுக்கு வாட்டம் இல்லை, அதுக்கு கூச்சம் இல்லை, அது குன்றி போகிறது கிடையாது. அது இரவிலையும் பகலிலையும் இரண்டு நேரத்திலையும் பக்தர்களுடைய அபீஷ்ட சித்திக்காகவே உன்னுடைய பாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எந்த பக்தர்கள் அவர்களுடைய சிரசை உன்னுடைய திருவடிகளில் வச்சு நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உற்று பார்க்கிறாய். கடாட்ச கிங்கரீபூத கபலாகோடி சேவிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் உன்னுடைய கடாட்சம் அவர்களுடைய மேலே பதிப்பதுனால கோடி லக்ஷ்மிகள் அந்த பக்தர்களை அனுகிரகம் செய்கிறார்கள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் பண்ணின மாதிரியே தன்னுடைய பக்தர்களுக்கு அம்பாள் லக்ஷ்மியை அலட்சியமாக, நல்ல கவித்துவத்தை உபயோகப்படுத்தியிருக்கார் இந்த இடத்துல. அதாவது லக்ஷ்மியை அலட்சியமாக தானம் செய்யக்கூடியவள், அனுகிரக ரூபமாக கொடுக்கக்கூடியவள். அதனால்தான் உன்னுடைய இந்த பாதங்களுக்கு இவ்வளவு மகத்துவம் சொல்லப்படுகிறது. இல்லைன்னா என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. காரணம் 24 மணி நேரத்திலையும் இந்த பாதங்கள் எப்பவுமே துஷ்டி புஷ்டியோட பிரகாசிதமாக இருந்து பக்த ஜனங்களுடைய நமஸ்காரங்களை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவர்களுக்கு அபரிமிதமான அனுகிரகத்தை நீ 24 மணி நேரமும் செய்கிறாய். அதனால தாமரைப்பூவை விட எவ்வளவோ சிறந்ததுதான் உன்னுடைய பாதங்கள் என்று நான் இன்று புரிந்து கொண்டேன். இந்த பாதங்கள்ல தான் அனைத்து ஜீவராசிகளும் அடைக்கலம் அடைகிறார்கள். அவர்களுடைய முக்தி அல்லது மோட்சம் என்பதே உன்னுடைய பாதங்கள்ல சரணாகதி அடைவதுதான். அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, பராசக்தி மட்டும் தன்னுடைய இடது பாதத்தை மேலே வைத்துக்கொண்டு வலது பாதத்தை மட்டும் கீழே வைத்துக் கொள்கிறாள்.
இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னா, வலது பக்கம் என்பது வந்து புருஷ சக்தி, வலது பாதம் என்பது புருஷ சுரூபம். அப்போ சிவன்னே வச்சுப்போம், அல்லது ஆண் என்று வச்சுக்கலாம், மெயில் ஒரு புருஷன். இடது காலில் இருக்கிறதான இடது பாதத்தை அம்பாள் அந்த அர்த்த சிம்ஹாசன ஸ்வரூபமாக, ராஜசிம்ஹாசன ஸ்வரூபமாக மேலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்காள். இடது பாகம் ஸ்திரீ ஸ்வரூபம், சக்தி வடிவமானது. அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுறது அப்படின்னா, அம்பாளுக்கு பெண்களை ரொம்ப விரும்புவாள், அவர்களுக்கு பரிபூர்ணமான அடைக்கலம் கொடுக்கிறாள். அதனால்தான் நம்மளுடைய தர்மசாஸ்திரங்களில் கூட பெண்களுக்குன்னு தனியாக மோட்ச பிராப்திக்காகவோ பூஜை புனஸ்காரங்களோ எதுவும் அவர்கள் செய்ய வேண்டாம். அவர்களே சக்தி ஸ்வரூபமாக இருப்பதனால அவர்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்வது போலவும், பார்வதி தேவி சிவனுக்கு சேவை செய்வது போலவும், சரஸ்வதி தேவி பிரம்மனுக்கு சேவை செய்கிறது போலவும் இருந்தால் மட்டும் போதுமானது. அவர்களுக்கு நிச்சயமாக அம்பாள் மோட்சத்தை கொடுக்கிறாள். அது மட்டுமில்லை, இந்த இடது காலை மேலே தூக்கி வச்சுருக்கா அப்படின்னா என்ன அதனுடைய இன்னொரு அர்த்தம் அப்படி, இந்த காலு என்னுடையது, இந்த காலு சம்பந்தமான இல்லது இந்த பாத சம்பந்தமான அனைத்து ஜீவராசிகளும் சக்திகளும் என்னுடையது அப்படின்னு அம்பாளே எடுத்து சொல்லுற மாதிரி ஒரு அடையாளம் தான் இந்த இடது பாதத்தை மேலே தூக்கி வச்சுருக்கா. அப்படியானா இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடியதான அனைத்து ஸ்திரீ ஜனங்களும் அம்பாளினுடைய டைரக்ட் அனுகிரகத்தினால பிறந்தவர்கள் தான். ஆகவே உலகத்தில் சாதிக்க முடியாத ஒரு பெரிய சாத்தியம் எது அப்படின்னா பிள்ளை பேரு. கர்ப்பதானம் பண்ணி கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வளர்த்தி அந்த ஒரு சத்புத்திரனை பூலோகத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு தாயாரும் ஒரு குழந்தையை பெறுவது அவர்களுடைய நலத்துக்காகவோ அவங்க குடும்பத்துக்காகவோ மட்டுமல்ல, அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாட்களில் எவ்வளவோ இந்த உலகத்துக்காக செய்ய வேண்டி இருக்கும். கொஞ்சம் காரியங்கள் தான் சொந்த குடும்பத்துக்காக செய்யக்கூடியவராக இருப்பார். இதுக்கு ஒரு தாயாரால் மட்டும்தான் இந்த ஒரு கர்மாவை செய்ய முடியும் என்பதனால அம்பாள் எல்லா ஸ்திரீஜனங்களுக்கும் ஒரு ஃபேவர் பண்ணுறா, ஒரு ஸ்பெஷல் ஃபேவர். என்ன அப்படின்னா, இவங்க மோட்சத்துக்காகவோ முக்திக்காகவோ ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் அம்பாளுடைய ஸ்வரூபம், நான் என்னுடைய கணவனான பரமேஸ்வரனுக்கு பதிக்கு சேவை செய்ய மட்டும் கடமைப்பட்டவள் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோட அம்பாள் சிவனுக்கு எப்படி சேவை செய்வார்களோ அது மாதிரி சேவை செய்து கொண்டு வந்தால் மட்டுமே போதுமானது. இந்த பெண்களுடைய உடம்பில் இருக்கிறதான ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு விலகினா உடனடியாகவே அம்பாளுடைய பாதத்திலே போய் சேர்ந்துவிடும். அப்போ அவங்களுக்கு ப்ரீ கிராண்டட் மோட்சம், பிறவி எடுக்கிற நேரத்திலேயே ஒரு பெண்மணிக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டாள் தேவி. எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கா பாருங்க. அதே நேரத்தில் வலது கால் மட்டும் கீழே இருக்கு. இது சிவஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், ஆணை குறிக்கிறது. ஆண்கள் பிரயத்தனம் பண்ணித்தான் மோட்சத்தை அடைய வேண்டும். அதனால ஆண்களுக்கு நிறைய நித்யாக்னிஹோத்திரத்திலிருந்து பலவிதமான உபாசனா மார்க்கங்களை சொல்லி கொடுத்திருக்கார்கள். இவர்கள் தான் எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் செய்ய வேண்டும், இவர்கள் தான் எல்லா யாக யத்னாதிகளையும் செய்ய வேண்டும், இவர்கள் தான் பிராணாயாமாதிகள் பண்ணி பிராணனை ஜெயிக்க வேண்டும், தசப்பிராணாதிகளை ஜெயிக்க வேண்டும், இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும், பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை சகித்து கொண்டு பலவிதமான யாக யத்னாதிகளையும் தபஸும் செஞ்சுதான் கடைசியில் நான் சிவம் அப்படிங்கிறதான உணர்வோட அந்த சிவஸ்வரூபத்தில் கலக்க முடியறது. அவ்வளவு கஷ்டம். ஏன்னா வலது காலை கீழே வச்சுருக்கா அப்படின்னா முதல்ல பக்தர்களை காப்பாற்ற வர நேரத்தில் என்ன பண்ண போறா அப்படின்னா இந்த காலை வைத்துக்கொண்டு தானே ஊந்தி வெளியில் எழுந்து வரணும். இரண்டாவது அர்த்தம், அம்பாள் புருஷ பிரஜையை பீஜத்தை அனுப்பிச்சு கொடுத்துட்டே இருக்கா அந்த பிரபஞ்சத்தில். அவர்களால் தான் இனி ஒரு பிறவியை உருவாக்க முடிகிறது. பூலோகத்தில் ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டுமானால் பீஜம் தேவை. அந்த பீஜம் இருப்பது யாரிடம்? புருஷனிடம் இருக்கு. ஆகவே புருஷன் வழியாகத்தான் புருஷனைத்தான் அம்பாள் நிறைய சப்ளை பண்ணுறா உலகத்தில். பெண்கள் ஒரு தடவை சப்ளை ஆயிடுத்துனா திரும்பி வந்துடும் அந்த டிப்போக்குள்ளேயே, அப்புறம் திரும்பி போகாது. என்னது என்னுடையது அப்படிங்கிறதான பாவனையில் அம்பாள் காலை மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய உடம்புக்குள்ளே ஒட்டி வச்சுட்டு இருக்கா. இந்த வலது காலை மட்டும் கீழே சரளமாக விட்டுருக்கா, அப்படி கீழே. இந்த ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எங்கேயும் பிரமாணம் எல்லாம் கிடைக்காது, பிரமாணம் மேபி எங்கேயாவது இருக்கலாம். இது என்னுடைய தபோ நிஷ்டையில் எனக்கு கிடைச்சதான ஒரு அறிகுறி அம்பாளிடம் இருந்து, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹிமானி ஹந்தவ்யம். ஹிமம் அப்படின்னா பனி, மஞ்சு.
ஃபோக்னு சொல்லிக்கலாம், மிஸ்ட்னு சொல்லலாம், ஐஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். அந்த ஹிம சமூகத்தினால நாசம் அடையக்கூடியது ஹிமானி ஹந்தவ்யம். ஹந்தம் அப்படின்னா நாசம் அடையிறது, கொல்லறது, நிகிரகம் செய்யறது, இல்லாம பண்றது, இதெல்லாம் ஹந்தவ்யா. ஹிமகிரி நிவாசைஹி கசதுரவ். அந்த ஹிமாச்சல நிவாசத்தினால ஹிமவத் பர்வதங்களில் எல்லாம் புஷ்பங்கள் பூர்ணமாக விரிஞ்சு அது அழிஞ்சு போகிறதுக்கு 4 மாதம் 3 மாதம் 6 மாதம் எல்லாம் ஆகும். அங்கே ஹிமம் இருக்கிறதுனால அதிகமாக புஷ்பங்கள் எதுவும் வரது கிடையாது. ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் இருப்பதனால மட்டும் சில இடங்களில் ஹிமவத் பார்ஷங்கிறது கைலாசம் மட்டுமல்ல, அது ஒரு கார்னராக இருக்குது. இந்த கைலாசம் ஹிமவத் பார்ஷங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கிறது, thousands ஆஃப் கிலோமீட்டர். அதை சுற்றினான இடங்கள் எல்லாம் பலவிதமான வனங்களாலேயும் துஷ்டி புஷ்டி இருக்கக்கூடியதான வனப்பிரதேசங்களாகவும் ஸ்தாவர ஜங்கங்களாகவும் எல்லாம் இருக்கிறதான இடங்கள். நிறைய அருவிகள், நிறைய தடாகங்கள், நிறைய மலைகள், நிறைய செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கக்கூடியதான அபரிமிதமான ஒரு புண்ணிய பலத்தை கொடுக்கக்கூடியதான பூலோகம், பூமி அது. அப்பேற்பட்டதான அந்த ஹிமகிரி நிவாசைக்க சதுரவ், அந்த ஹிமகிரியில வாசம் செய்வதனால அவர்களுக்கு சீக்கிரமாகவே அந்த பனியினுடைய தாக்குதனால அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது, கெட்டு போறார்கள். நிஷாயாம் நித்ரானாம், இரவில் சுருங்கி போயிடுறது, குன்றி போயிடுவது. நிஷி சரமபாகேச்ச விசதோ, இரவிலும் பகலிலும் பிரசன்னமாக விழுந்திருக்கக்கூடியதான ஒரே ஒரு தத்துவம் உலகத்தில் எது என்றால் அது வரம். விருப்பத்தோட யாருக்கு எனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் என்ற எண்ணத்தோட அம்பாளை நெருங்கி பழகிறாளோ அம்பாள்கிட்ட, அவர்களுக்கு லக்ஷ்மி பாத்திரம், லக்ஷ்மியினுடைய இருப்பிடமான, லக்ஷ்மி தேவியினுடைய கோவிலான, லக்ஷ்மி தேவியினுடைய வாசஸ்தானமான இந்த தாமரை பூக்கள் ஸ்ரீய மதிசிருஜந்தௌ சமயினாம், பக்தர்களுக்கு அலட்சியமாக, அதாவது தாராளமாக எண்ணற்ற அளவுக்கு பக்தர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உன்னுடைய திருவடிகள் கொடுக்கிறது. அதே நேரத்தில் சாதா தாமரை, செந்தாமரை பூ ஹிமத்தினுடைய தாக்குதனால வேக அழிஞ்சு போயிடுறது, இரவு நேரத்தில் குன்றி போய் விடுகிறது, அதனுடைய பிரபை இல்லாமல் ஆகிறது. ஆனால் உன்னுடைய பாதங்கள் அப்படி கிடையாது, 24 மணி நேரமும் பிரகாசமாக, மிருதுலமாக, அனுகிரக சுரூபமாக, அபயவரத முத்திரை போன்றது தான் அம்பாளுடைய பாதங்கள். ஏன்னா அம்பாள் கரங்களால் அபயவரத முத்திரை கொடுக்கறது காட்டுறதில்லை, அதுல எல்லாம் ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கார். அம்பாள் கொடுக்கிறதான சர்வம் அம்பாளுடைய பாதங்கள் வழியாகவே தான் கொடுக்கிறார். சரோஜம் அப்படின்னா செந்தாமரை பூ. தொத் பாதோ, உன்னுடைய பாதங்கள், ஜனனி ஜெயதகா, உன்னுடைய பாதங்கள் இந்த பொத்தாமரைகளை வென்று விட்டதாகத்தான் எனக்கு உணரப்படுகிறேன், அல்லது எனக்கு புரிகிறது. செந்தாமரை பூவை வென்றதான எதனால அது வென்றதாக இருக்கு? அதனுடைய வர்ணத்தினால, அதனுடைய பிரபையினால, அதனுடைய மிருதுலமான அந்த ஸ்கின் இருக்கல்வா, அந்த மிருதுலமான பூவை போன்றதான உன்னுடைய பாதங்கள். சித்திரமிக கிம், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நிச்சயமாக உன்னுடைய பாதங்கள் இந்த தாமரை பூக்களை விடையெல்லாம் எவ்வளவோ சிறந்தது அப்படிங்கிறது இந்த காரணங்களால நிரூபிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, உன் பாதங்கள்ல நமஸ்காரம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. உன்னுடைய பாதத்தை சதா சர்வகாலமும் தங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அனைத்து பக்த ஜனங்களும் தியான யோகாதிகள் செய்கிற நேரத்தில் ஆசைப்படுகிறார்கள். இறைவனை நாம் தியான யோகம் வழியாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், சாதாரணமான ஜனங்களுக்கு இறைவன் நிராகாரனாகத்தான் இருப்பார். தன்னுடைய ஆகாரத்தை, சகுணாகாரத்தை, திவ்யமான சகுணாகாரத்தை யாரிடமும் காட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் நிர்குணத்தை நாம் உபாசனை செஞ்சோமானா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் அந்த உபாசனை செய்ய முடியாது, போர் அடிச்சு போயிடும், நாமளே தூங்கி போயிடுவோம். அதே நேரத்தில் சகுணாராதனையில் என்ன அழகு அப்படின்னா, இந்த பாதங்கள்லேருந்து ஆரம்பித்தோமானா சிரோபர்யந்தம் இருக்கிறதான கிரீடம் சந்திரக்கலை வரையில் ஒவ்வொரு அங்கங்களிலையும் அம்பாள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான அணிகலங்கள் சதுர்பாகு சமன்விதாயே நமஹா, அழகாக ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கக்கூடியதான 4 திருக்கரங்கள், கொடியடையால், அழகான
உன்னதமான நாசிகை, மூக்கு, கன்னம், காதுகள், அழகான கர்ணாபரணங்கள், மகரகுண்டலம், பவித்திரமான மங்களகரமான அம்பாளுடைய கழுத்தில் ஜொலிக்கக்கூடியதான சுமங்கலி ஆபரணம், பலவிதமான ரத்னாபரணங்கள், இடுப்பு குறிஞ்சு போகிற அளவுக்கு பெருசான ஸ்தனபாரங்கள், அழகான இடுப்பு, தொடைகள், பாதங்கள், இப்படி பரிசியாக நாம் ஒவ்வொன்றா பார்த்து தியானம் செய்கிற நேரத்தில் அபரிவிதமான ஆனந்தத்தை, சுகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியறது. நிர்குணத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. மனித வாழ்க்கையில் பலவிதத்தில் சுகத்தை அனுபவிக்கலாம். ஆன்மீக சுகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது ஆனந்தம். பௌதீக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியதான சுகத்துக்கு பேர் சந்தோஷம். சந்தோஷம் வெரி டெம்பரரி நேச்சர். ஆனந்தம் என்பது நிரந்தரமான தத்துவம். ஆனந்தம் என்பது ஆத்மாவினுடைய சட்டை மேலே போட்டுருக்கக்கூடியதான ஷர்ட்டு, பேண்ட்டு, சாரி, ப்ளவுஸ் ஆட்டமா. ஆத்மாவை உணர வேண்டுமானால் ஆனந்தத்தை நாம் உணர வேண்டும். இந்த ஆனந்தம் அனுபவிப்பதற்கு பேரு தான் ஆன்ம நிலை. இதுக்கு ஆத்மாராமஸ்வரூபம் என்றுதான பெயர். ஆத்மாராமனுக்கு நீதி, நியமம், ஆச்சார அனுஷ்டானம், பூஜை புனஸ்காரம் எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு தேவை என்றால், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியங்களை, புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம் போன்றதான் அந்த கரணங்களையும் ஒட்டி வாழ்கின்றவன், அதற்கு அடிமையாக வாழக்கூடியவன், அதை ஒரு காலத்திலையும் கொஞ்சம் கூட ஜெயிக்காத ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் சகுணாராதனையும் இந்த மாதிரி விசேஷமான மார்க்கத்தில் தியான யோகாதிகளை செஞ்சு மனசை கொஞ்சமாவது தன்னுடைய கைவசப்படுத்தி கட்டுப்படுத்தி அம்பாளுடைய திருவடிகளில் நம்மளுடைய 2 நேத்திரங்களையும் சிரசையும் பக்தியா ஸ்ரத்தையா அந்த பாதங்களை தியானம் செஞ்சு கொண்டு அதில் நம்மளுடைய ஆனந்த கண்ணீரால் அந்த திருவடிகளை அபிஷேகம் செய்து அந்த திருவடிகளை நம்மளுடைய மாரிலையும் கண்களிலையும் சிரசிலையும் வைத்து நாம் அம்பாளிடம் கருணை கூர்ந்து என்னை அனுகிரகம் செய்வாயாக, எனக்கு உன் பாதத்தை தவிர வேறு வழி இல்லை, உன் பாதமே தான் சரணாகதி, இதுதான் மோட்சம், இதுதான் முக்தி, இதுதான் சிவம், இதுதான் ஆனந்தம், இதுதான் பிரம்மம், இதுதான் சர்வம் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு யார் ஒருவர்கள் எல்லாம் பயபக்தி சித்தையோடு அம்பாளுடைய திருவடிகளை வைத்து பூஜை செய்வார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்தும் விடுபட்டு, ஆபத்துகளிலிருந்தும் விடுபட்டு, நஞ்சு போன்றதான விஷபாதைகளிலிருந்தெல்லாம் பெயர்பட்டு சகல சௌபாகியங்களோடு வாழ முடியும் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த உத்தமமான ஸ்லோகத்தை அம்பாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறார். ஹிமானீம் ஹந்தவ்யம் ஹிமகிரிநிவாசைகசதுரௌ விஷாயாம் நித்ராணாம் நிசி சரமபாகே ச விசதௌ வரம் லக்ஷ்மீபாத்ரம் ஸ்ரியமதிசృజந்தௌ சமஹினாம் சரோஜம் त्वत्पादौ ஜனனி ஜயதச்சித்ரமிஹம் கிம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.